திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி, நகையில் அடமானத்தில் வச்சுட்டிங்களா? வீடு, பத்திரங்கள், நிலங்கள், இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். ஏன்னா உங்களுடைய 1 மற்றும் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு 6ல் மறைஞ்சிருக்கார். ஸோ இது சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற நான் முன்னெச்சரிக்கையாக நான் சொல்கிறேன். இதை நீங்கள் நெகட்டிவாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், நம்ம குரு, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாமே தனியாக கொடுத்துருக்கு. அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் வீட்டில் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குருவோடு இருக்கும்பொழுது வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய மகன், உங்களுடைய மகள், அவர்களுக்கு சார்ந்த வேலைகள் கிடைக்காம இருக்கு அப்படின்னா இந்த மாதம் அது சார்ந்த ப்ராசஸ் பண்ணுங்க, நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு ஏதாவது ஒரு விரைய செலவுகளோ ஏதாவது ஒன்று செய்ய வேண்டிய ஒரு தேவையில்லாத ஒரு செலவுகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். அதே போல் பாருங்கள், அவர் 12ஆம் அதிபதியும் ஆகிறதுல கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பயணங்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் இந்த மாதம் தொடரும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. வேலை சார்ந்த விஷயங்கள், உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாமே 26ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். 26ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் வீட்டுக்கு போகிறார். அதனால அதற்குள்ளே இது வேலை சார்ந்த பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு புதன், இந்த புதன் சொல்லக்கூடிய 7 மற்றும் 10ஆம் அதிபதி அவர் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கார். 7க்குடையவர் 8ஆம் வீட்டில் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் உண்டு, கொஞ்சம் கவனமாக இருங்க. 10ஆம் அதிபதிங்கிற தொழில் ஸ்தானாதிபதி 8ல் மறையும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தொழிலில் புதிய முயற்சிகள் வேண்டாம், தொழில் ரீதியாக புதிய நபர்களை சந்திக்க வேண்டாம் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. பேச்சுவார்த்தையோடு வந்துருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 8ல் இருக்கார். 16ஆம் தேதிக்கு மேலே 9க்கு வரார். 9ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதுனால 16ஆம் தேதி வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட என்ன கேட்டிங்கனாலும் கிடைக்காது. பூர்வீக சொத்து சார்ந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கிடைக்காது உங்களுக்கு. ஆனால் அதே 16ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அப்பா உங்களுக்கு உதவி செய்வார். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல குரு அமைவார். தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். பாக்கியஸ்தானம் வலுக்குது. அப்போ முற்பிறவியினுடைய நல்ல பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்கள், 6 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் 11ல் இருக்கிற 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வேலையில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை, அதை விட நீங்கள் ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு கேட்குறீங்கன்னா 25,000 30,000 ரூபாய்க்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் சுக்கிரன் 24ஆம் தேதிக்கு மேலே கேதுவோடு சேர்ந்து நீசமாகிறார். அதனால வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், லாபம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே 24ஆம் தேதிக்கு முன்னாடியே செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதற்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா அது எல்லாமே சக்ஸஸ் கிடைக்காது. இந்த மாதம் தனுசு ராசிக்கு ராசி அதிபதி இந்த வருடம் முழுவதும் மறைஞ்சிருக்கிறதுனால இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் எது செஞ்சாலும் யோசித்து தான் செய்யணும். ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா, 16ஆம் தேதிக்கு மேலே சூரியன் நல்லா இருக்காது, ஆட்சி பலம் பெறுகிறார். அவர் வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அவர் வச்சு சொத்து சுகங்கள், அவர் வச்சு அப்பா மூலமாக உதவிகள், வேலை வாய்ப்புகள், நல்ல லாபங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, எதிர்பார்த்த வேலைகள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த சூரியன் சுக்கிரன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தசாபுத்திபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிகளே சரணம்.